அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, தற்பொழுது சனி பகவான் கும்ப ராசியிலே தன்னுடைய சொந்த வீட்டிலே சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார். அவர் அடுத்த வருடம் 2025 மார்ச் மாதத்திலே இடப்பெயர்ச்சி ஆகி மீனராசிக்கு செல்லவிருக்கின்றார். இப்பொழுது கும்பத்திலே சனி பகவான் சஞ்சரிக்க வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி சுக்கிரன் சிம்ம ராசிக்குள் பிரவேசிக்கவிருக்கின்றார். சனி பகவான் உழைப்பு, நேர்மை, சத்தியம் இவற்றையெல்லாம் காப்பாற்றக்கூடியவர், நீதிமான். அவரவர் செய்த செயல்பாடுகளுக்கு தக்கபடி உரிய பலாபலன்களை திருப்பி கொடுப்பார், அள்ளி கொடுப்பார் இந்த சனி பகவான். ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி சிம்ம ராசிக்குள் பிரவேசிக்கின்ற சுக்கிர பகவான் சுகபோகத்தை, செல்வத்தை, காம சுகத்தை, வாகன சுகத்தை, எல்லாவற்றையும் சுகபோகத்தையும் புகழையும் வாரி கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கிரன். இப்படிப்பட்ட இந்த சனி பகவானும் இந்த சுக்கிரனும் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரையிலும் ஒருவருக்கொருவர் நேர் பார்வையிலே வந்து அமர்கின்றார்கள். சனி இருக்கின்ற கும்பத்திற்கு நேர் 7ஆம் வீட்டிலே சுக்கிரன் இருக்க, சுக்கிரன் இருக்கின்ற சிம்ம ராசிக்கு நேர் 7ஆம் வீட்டிலே சனி பகவான் இருக்க, இந்த சனி பகவானும் சுக்கிர பகவானும் இருவரும் ஒருவர் நேர் பார்வையாக பார்த்துக் கொள்கிறார்கள் அந்த 25 நாட்களுக்கு. இவ்வாறு இந்த சனி பகவானும் சுக்கிரனும் ஒருவர் நேர் பார்வையாக பார்ப்பதனாலே ஒரு குறிப்பிட்ட 4 ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு நல்ல சுப பலன்களை கொடுக்கவிருக்கிறார்கள். இந்த இருவரும் இணைந்து, சனி பகவானும் சுக்கிர பகவானும் ஒன்றிணைந்து, அதாவது ரிஷப ராசிக்கு இந்த எப்பொழுதுமே ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு, ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 10, 11, 9, 10 அந்த சனி பகவான் தான் பூரண சுபர், பூரண யோகாதிபதி ஆவார். அப்படிப்பட்ட அந்த சனி பகவானை லக்னாதிபதியாகிய சுக்கிரன், ரிஷப ராசிக்கு அதிபதியாகிய சுக்கிரனும் சனி பகவான் ஒருவர் நேராக பார்த்துக் கொள்வதனாலே இந்த ரிஷப ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்திலே பெரும் செல்வாக்கு கிடைக்கும். அதாவது ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரையிலும் இவர்கள் வாழ்க்கையிலே இவர்கள் எதிர்பாராத மிக பெரும் முன்னேற்றத்தை காண்பார்கள். இவர்களே எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். அந்த அளவிலே மிக பெரிய எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை, முன்னேற்றத்தை காண்பார்கள் இந்த ரிஷபராசியை சார்ந்த அன்பர்கள். மேலும் இந்த ரிஷபராசி சார்ந்த அன்பர்கள் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் தேடிய வேலை அவர்களுக்கு கிடைக்கும். மேலும் இந்த ரிஷப ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு அவர்களுடைய தொழிலிலே, வியாபாரத்திலே, அவர்கள் வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்திலே அவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இந்த ரிஷப ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு சனி பகவானும் சுக்கிர பகவானும் ஒருவருக்கொருவர் நேர் 7ஆம் வீட்டிலே இருந்து ஒருவர் நேர் பார்வையாக பார்த்துக் கொள்கின்ற அந்த ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரையிலும், அதே காலகட்டத்திலே சிம்ம ராசியை சார்ந்த அன்பர்களுக்கும் இந்த சனி பகவானும் சுக்கிர பகவானும் இணைந்து பார்க்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே சிம்ம ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு தொழில் செய்பவர்களுக்கு, சிம்மராசியை சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு, வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அவருடைய தொழிலிலே, வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் கிடைக்கும்.
இந்த சிம்ம ராசியை சார்ந்த திருமணம் ஆகாது இருப்பவர்களுக்கு, இவ்வளவு காலமாக வரன் கிடைக்காமல், திருமணம் நடக்காமல், திருமணம் ஆகாது எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த சிம்ம ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்திலே அந்த திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. இந்த சிம்ம ராசியை சார்ந்த அன்பர்கள் அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த பல்வேறு பிரச்சனைகளும், எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் அவர்களுக்கு இப்பொழுது விடுதலை கிடைக்கும். அந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி சிம்மராசி சார்ந்த அன்பர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி, அந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி அவர்கள் நிம்மதியாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக வாழ்வார்கள். இந்த காலகட்டத்திலே சிம்மராசியை சார்ந்த அன்பர்கள் இப்படிப்பட்ட பலன்களை பெறுவார்கள். அதுபோல இந்த சனி பகவானும் சுக்கிர பகவானும் ஒருவர் இணைந்து நேர் பார்வையாக பார்த்துக் கொள்ளக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரையிலும் உள்ள காலகட்டத்திலே கும்பராசியை சார்ந்த அன்பர்கள், கும்ப லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு 30 ஆண்டு காலத்திற்கு பிறகுதான் இப்படிப்பட்ட ஒரு கிரக நிலை அமைகின்றது. சனி பகவானும் சுக்கிர பகவானும் ஒருவர் நேராக பார்த்துக் கொள்ளக்கூடிய அமைப்பு இந்த கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 30 ஆண்டு காலத்திற்கு பிறகுதான் இப்பொழுதுதான் அந்த கிரகநிலை வந்து அமைகின்றதாம். இந்த கும்ப ராசியை சார்ந்த அன்பர்கள் பணியாளர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்தபடி சம்பள உயர்வு கிடைக்கும். பணியாளர்கள் அவர்கள் எதிர்பார்த்தபடி அவர்களுக்கு பதவி உயர்வும் கிடைக்கும். இந்த கும்பராசியை சார்ந்த அன்பர்களுக்கு இவர்களுக்கு நீதிமன்றத்திலே நிலுவையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நீதிமன்றம் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் இவர்கள் விடுபட்டு அவர்கள் நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பார்கள். நீதிமன்றம் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் விலகிவிடும், அவைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். மேலும் இந்த கும்பராசி சார்ந்த அன்பர்களுக்கு பொருளாதாரம் சிறப்படையும். இப்படிப்பட்ட பலாபலன்களை கும்பராசி அன்பர்கள் பெறவிருக்கிறார்கள். ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரையிலும் சனி பகவானும் சுக்கிர பகவானும் ஒருவர் நேர் பார்வையாக பார்த்துக் கொள்ளக்கூடிய காலகட்டத்திலே, அதே காலகட்டத்திலே மகர ராசியை சார்ந்த அன்பர்கள் அவர்களுக்கும் பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் இருக்கின்றன. இந்த மகர ராசியை சார்ந்த அன்பர்கள் வாழ்க்கையிலே இப்பொழுது ஒரு தனித்துவத்தை காட்டுவார்கள். தன்மானத்தோடு எல்லோரும் இவரை பாராட்டுகின்ற வகையிலே, இவரை குறிப்பிட்டு சொல்லி உதாரண புருஷனாக காட்டக்கூடிய வகையிலே, இவரை போல் வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய வகையிலே இந்த மகர ராசியை சார்ந்த அன்பர்கள் தனித்துவமாக சமுதாயத்திலே வாழ்க்கையிலே ஜொலிப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. வாழ்க்கையிலே தனித்துவமாய் ஜொலிப்பார்கள். இவர்கள் வாழ்க்கையிலே நீண்ட காலமாக நிறைவு பெறாமல், முடிவு பெறாமல் இருக்கக்கூடிய நிலுவை பணிகள் எல்லாம் இப்பொழுது முடிந்துவிடும். நல்லபடியாக நல்ல தீர்வு கண்டு நல்லபடியாக முடிவு காண்பார்கள். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பிரச்சனைகள், பணிகள் எல்லாம், வேலைகள் எல்லாம். மேலும் இந்த மகர ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு நிதி நிலைமையிலும் நல்ல முன்னேற்றத்தை காண்பார்கள் இந்த மகர ராசியை சார்ந்த அன்பர்கள். ஆகவே அன்பர்களே, ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரையிலும் சனி கும்பத்தில் இருக்க, சிம்மத்திலே சுக்கிரன் இருக்க, இருவரும் ஒருவரை பார்த்துக் கொள்ளக்கூடிய அந்த நேர் பார்வையினாலே இந்த சனி பகவானும் சுக்கிரன் இணைந்து இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கும், சிம்ம ராசியை சார்ந்த அன்பர்களுக்கும், கும்பராசி சார்ந்த அன்பர்களுக்கும், மகர ராசியை சார்ந்த அன்பர்களுக்கும் மேலே சொன்ன சுப பலன்களை பெறவிருக்கிறார்கள். அறிவீர்களாக. ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்பேச்ச ராகவே கேதவே நமக. எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற சிகா நடா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.